இலங்கையின் கல்வி முறைமை தொடர்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இலங்கையின் பண்டைய கல்வி முறைகள் அடிப்படை கல்விக்காகவும் சமய கல்விக்காகவும் போர்த்துகேயர் ஆரம்பித்த பாடசாலை வகை திண்ணை பள்ளி. 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுகளில் இலங்கையின் கல்விக் கொள்கைகளில் செல்வாக்கு செலுத்திய இரு வெளிநாட்டு சக்திகள் போர்த்துகேயர், ஒல்லாந்தர். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இலங்கையில் பௌத்த கல்வி மறுமலர்ச்சி ஏற்பட்ட காலப்பகுதியில் இந்து பௌத்த மற்றும் முஸ்லீம் சமய கல்வி முன்னோடிகளாக செயற்பட்டவர் இந்து சமய கல்வி ஆறுமுக நாவலர், இஸ்லாமிய கல்வி MC சித்திலப்பை, பௌத்த சமய கல்வி அநாகரிக தர்மபாலா. இலங்கையின் முதலாவது கல்வி சீர்திருத்த குழு மோர்கன் சீர்திருத்த குழு. இலங்கையில் கன்னங்கரா காலத்தில் நடைமுறையில் இருந்த கிராமிய பாடசாலை முறை கெந்தச பாடசாலை. இலங்கையில் புராதன கல்வி நிலவிய நிறுவனங்கள் அபயகிரி, மகாவிகாரை, ஜோத்தவனராமய, திச மகாராம, பிரிவேனா, மண்டலாராமய போன்றனவாகும். கல்வியியல், வரலாறு, தத்துவம், உளவியல். கலைஞரின் பள்ளிக்கூடம் என்ற நூலை எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர். சாந்தி நிகேதன், விஸ்வபாரதி என்ற கல்வி நிறுவனங்களை உருவாக்கியவர் ரவீந்திரநாத் தாகூர். நவீன பாட நூலகத்தின் தந்தையாகவும் வழிகாட்டியாகவும் அமைப்பவர் கோமனியாஸ். 1592 தொடக்கம் 1670. ஒடுக்கப்பட்டோருக்கான ஆசிரியம் என்ற எண்ணக்கருவை முன்வைத்த சிந்தனையாளர் போலோ பிரேரி பிரேசில். ஆசிரியர் ஞான விளக்குகள் என கூறிய கல்வி சிந்தனையாளர் பிளேட்டோ. நடத்தைவாத கோட்பாட்டை முன்வைத்த உளவியல் அறிஞர் JB வாட்சன். உளப்பகுப்பு கொள்கை கோட்பாட்டை முன்வைத்த உளவியல் அறிஞர் உளப்பகுப்பு கோட்பாட்டை முன்வைத்தவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட். பகுப்பு உளவியல் கோட்பாட்டை முன்வைத்தவர் கார்ல் ஜுங் ஆவார். பழைய நிபந்தனை பாட்டு கோட்பாடு பல்லோவினால் கூறப்பட்டது. நிபந்தனை கோட்பாடு ஸ்கின்னர்கள் முன்வைக்கப்பட்டது. சிந்தனை பருவ வளர்ச்சிகளை முன்வைத்தவர் ஜீன் பியாஜே. புலன் இயக்க பருவம் பிறப்பு தொடக்கம் 2 வயது வரை. தூள சிந்தனைக்கு முற்பட்ட பருவம் 2 வயது தொடக்கம் 7 வயது. தூள சிந்தனை பருவம் 7 வயது தொடக்கம் 11 வயது வரை. நியம சிந்தனை பருவம் 11 வயது தொடக்கம் 15 வயது வரை. ஏப்ரகாம் மாஸ்லோவினால் முன்வைக்கப்பட்ட தேவை கொள்கையின் ஏறு வடிவம் அடிப்படை தேவை, பாதுகாப்பு தேவை, அன்பு தேவை, கணிப்பு தேவை, சுயதிறன் தேவை அல்லது சுய மதிப்பு தேவை. உளவியலின் முதல் நூலாக கருதப்படுவது ஆன்மாவின் இயல்பு ஆகும். இயல்பூட்டக கோட்பாட்டை முன்வைத்தவர் வில்லியம் மெக்டுவேல் ஆவார். நுண்மதி ஈவை அளவிடும் வடிவம் உளவயதின் கீழ் 1/4 வயது தர 100. நுண்மதி தொடர்பான முதலில் கருத்துக்களை வெளியிட்டவர் ஆல்பிரட் பீனே ஆவார். குழந்தை பூங்கா எனும் எண்ணக்கருவுடன் தொடர்புடைய கல்வி சிந்தனையாளர் புரோபல் ஆவார். கல்வி தொடர்பான குடியரசு சட்டம் என்ற நூலை எழுதியவர் பிளேட்டோ. பன்முக நுண்மதி தொடர்பான கருத்தினை முன்வைத்தவர் ஹோவார்ட் ஃபென்சர் கார்டினர். குழந்தை பூங்கா அல்லது செயற்பாட்டு பூங்கா எனும் முறையை அறிமுகம் செய்தவர் புரோபல். எமிலி என்ற நூலை எழுதியவர் ரூசோ. பிள்ளையின் அனுபவமே சிறந்த ஆசான் என கூறியவர் மரியா மான்ட்ரிசோரி ஆவர். கல்வி சிந்தனையாளரான ஜோன் டூஜி எழுதிய நூல்கள் பாடசாலையும் சமுதாயமும், அனுபவமும் கல்வியும், பிள்ளையும் கல்வி திட்டமிடலும். இலங்கையின் கல்வி தொடர்பான முதன்மைகள். முதலாவது தேசிய பாடசாலை காலி ரிச்சமண்ட் கல்லூரி. முதலாவது மத்திய கல்லூரி மத்துகம மத்திய கல்லூரி. இலங்கையின் முதலாவது கல்வி அமைச்சர் CWW கன்னங்கரா.
13வது அரசியலமைப்பு அரசியலமைப்பு திருத்தத்தின்படி கல்வி தொடர்பான சில மத்திய அதிகாரங்களானது மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்டது, அதாவது பன்முகப்படுத்தப்பட்டது. அவ்வாறாக மாகாண சபைகளுக்கு பன்முகப்படுத்தாது மத்திய அரசினால் வைத்திருந்த அதிகாரங்கள் கலைத்திட்ட மறுசீரமைப்பு, பரீட்சைகள் நடத்துதல், கல்விக் கொள்கைகள் மாற்றம். கல்வி தொடர்பாக சர்வதேச விடயங்கள். தெற்காசிய பிராந்தியத்தில் கல்வி அறிவு வீதம் கூடுதலான நாடுகள் மாலைதீவு, இலங்கை. சார்க் நாடுகளுக்கான பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? இந்தியாவின் புதுடெல்லி. ஐக்கிய நாடுகள் சபைக்கான பல்கலைக்கழகம் ஜப்பான் டோக்கியோவில் உள்ளது. சார்க் நாடுகளில் மொத்த தேசிய வருமானத்தில் கல்விக்காக அதிக நிதியினை ஒதுக்கும் நாடு இலங்கை. உலக ஆசிரியர் தினத்தினை சிபார்சு செய்த இலங்கையர் மெண்டிஸ், 1994ஆம் ஆண்டு. சர்வதேச சிறுவர் தினம் எப்போது கொண்டாடப்படும்? அக்டோபர் 1. உலக ஆசிரியர் தினம் எப்போது கொண்டாடப்படும்? அக்டோபர் 5. இலங்கையில் உலக ஆசிரியர் தினம் எப்போது கொண்டாடப்படும்? அக்டோபர் 6. அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு கல்விக்கான உதவிகளை வழங்கி வரும் சர்வதேச நிறுவனம் உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி. உலகின் 2வது மிகப்பெரிய பல்கலைக்கழகம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம், இங்கிலாந்து. உலகில் அதிகூடுதலான பல்கலைக்கழகங்களை கொண்ட நாடு இந்தியா, 8407, அமெரிக்கா 5758, ஆர்ஜென்டினா 1705, ஸ்பெயின் 1415, மெக்சிகோ 1341. உலகில் மிக பழைய முதலாவது பல்கலைக்கழகமாக இருப்பது பொலக்னா பல்கலைக்கழகமாகும், இத்தாலி, 1088. அவசர நிலைமைகளில் பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்காக நிறுவப்பட்டுள்ள ஐக்கிய நாடுகளின் விசேட நிறுவனம் யுனிசெஃப் ஆகும். அனைவருக்கும் கல்வி என்ற எண்ணக்கருவை பிரகடனப்படுத்திய உலக கல்வி சம்மேளனம் இடம்பெற்ற நாடு தாய்லாந்து. யோம்தியன் மாநாடு 1990ஆம் ஆண்டு. யுனெஸ்கோ நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் அமைந்துள்ள நாடு பிரான்ஸ், பாரிஸ். கல்விக்கான உரிமையை முதலில் ஏற்றுக்கொண்ட சர்வதேச சமவாயம் 1948 மனித உரிமைகள் பற்றிய பிரகடனமாகும். கல்வி திட்டமிடலுக்கான சர்வதேச நிறுவனம் யுனெஸ்கோ ஆகும். தெற்காசியாவிலேயே ஆசிரியர் கல்வி அபிவிருத்திக்காக உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய ஆசிரிய மத்திய நிலையம் எங்குள்ளது? இலங்கை, மீபேயில் உள்ளது. இங்கிலாந்தின் கல்வி தொடர்பில் 1944 நிறைவேற்றப்பட்ட சட்டம் பட்லர் சட்டமாகும். இலங்கையின் பரீட்சைகள் மற்றும் பாடங்கள் தொடர்பானவை. இலங்கையில் தகவல் தொழில்நுட்பத்துக்கான பயன்பாட்டை பிரபலமாக்க ஸ்தாபிக்கப்பட்ட நிறுவனம் ICTA, தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப முகவர் நிறுவனம். தொழில்நுட்பத்துறை உயர்தரத்தில் அறிமுகம் 2013. முதலாவது பரீட்சை 2015. கட்டாய பாடங்கள் விஞ்ஞான தொழில்நுட்பம், பொறியியல் தொழில்நுட்பம் அல்லது உயிரியல் தொழில்நுட்பம். தெரிவு பாடங்கள் 10 ஏதாவது ஒன்று எடுக்கணும். அதில் வணிக கல்வி, பொருளியல், கணக்கீடு, ICT, ஆங்கிலம், விவசாயம், ஊடகக் கற்கை, மெனைப்பொருளியல், புவியியல், சித்திரம். இந்த 10 பாடத்தில் ஏதாவது ஒரு பாடம் எடுக்கணும். கிராமப்புறத்தில் தகவல் தொழில்நுட்பத்தினை மேம்படுத்த இலங்கை அரசால் உருவாக்கப்பட்டது தக்சலாவ. இலங்கையில் கிராம பிரதேசங்களில் கல்வியை மேம்படுத்தும் நோக்குடன் கல்வி அமைச்சினால் ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை வகை இஸ்ரு. கற்றல் கற்பித்தல் செயல்முறையில் மாணவர் பங்கு பற்றுதலை உயர்ந்தபட்சமாக உள்ள கற்றல் கற்பித்தல் முறை மாணவர் மைய கற்பித்தல்.
காப்போத்தா சாதாரணதர மாணவர் ஒருவர் தோற்றக்கூடிய கட்டாய பாடங்களின் எண்ணிக்கை 6. தாய்மொழி, வரலாறு, கணிதம், விஞ்ஞானம், சமயம், ஆங்கிலம். அடுத்து விருப்பு பாடங்களின் எண்ணிக்கை 3 ஆகும். இலங்கையில் கல்வி மறுசீரமைப்பு நிகழ்ந்த ஆண்டுகள் 1947, 1960, 1961, 1972, 1981, 1997, 2006, 2015. கல்வி தொடர்பான பொதுவானவை. தீங்குறு பிள்ளைகள் என்போர் வறிய பிள்ளைகள், உடல் வலு குறைந்தோர், இடம்பெயர்ந்த பிள்ளைகள், பெருந்தோட்டத்துறை பிள்ளைகள், தெருவோர பிள்ளைகள், வளம் குறைந்த பாடசாலையில் கற்கும் பிள்ளைகள். விடயத்திறன் அட்டவணை என்றால் என்ன? கல்விச் செயற்பாடுகளில் பரீட்சை வினாத்தாக்களை அமைத்து கொள்வதற்கு பயன்படுத்துவது. ஆசிரியர் ஒருவர் மதிப்பீட்டு கருவியொன்றை தயாரித்து கொள்ளும் போது முதலில் திட்டமிடல் வேண்டும். இதனை திட்டமிடும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய விடயங்கள்: குறிக்கோளை தீர்மானித்தல், நேரத்தை தீர்மானித்தல், வினா உருப்படிகளை தீர்மானித்தல், பாடவிடய உள்ளடக்கத்தை தீர்மானித்தல். புதிய போதைப்பொருள் தடுப்பு சுற்றறிக்கை வெளியிட்ட தரப்புகளை எடுக்கப்பட்டுள்ளது. 2013 ஆண்டுகளை திட்டமிடப்பட்ட காரணிகள்: போதைப்பொருள் தடுப்பு தொடர்பாக மாணவர்களை அறிவுறுத்தல், கல்வி கல்லூரி ஆசிரியர் மாணவர்களை ஆதரித்தல், வழிகாட்டல், தேசிய போட்டிகள், கண்காட்சிகளை நடாத்துதல். மதிப்பீடுகளின் வகைகள்: கூட்டு மதிப்பீடு, அமைப்பு மதிப்பீடு, தகுதி நிபந்தனை மதிப்பீடு, ஒப்பந்த மதிப்பீடு. கல்விக்கான உணவு திட்டத்தின் நோக்கம்: மாணவர் வரவை மேம்படுத்தல், போசாக்கு மட்டத்தை உயர்த்துதல், பாதிக்கப்பட்ட பிள்ளைகளின் குறுங்கால பசியை போக்குதல். ஹைசன் என்பது ஒவ்வொருவரினதும் ஈடுபாடு, படிப்படியான முன்னேற்றம், குழு வேலை, கூட்டுறவு, சமாதானம் போன்றவற்றின் இடைக்கால இலக்கை அடைதல். இலங்கையில் பொதுவான பாடத்திற்கு அப்பால் பிரித்தானிய பரீட்சைக்கு மாணவர்களை ஆயத்தம் செய்யும் நோக்குடன் இயங்கும் பாடசாலை சர்வதேச பாடசாலை என்பர். ஒரு ஆசிரியரது கற்றல் வகைபாகங்கள்: கொடுக்கல் வாங்கல் வகைபாவம், கடத்தல் வகைபாவம், நிலைமாற்று வகைபாவம். பிரித்தானியரால் இலங்கை பாடசாலைகளில் மனச்சான்று வாசகம் என குறிப்பிடப்பட்டது தாய்மொழி ஊடக கற்றலாகும். உட்படுத்தல் கல்வி என்றால் என்ன? உடல் உளம் சார்ந்த குறைபாடுடைய பிள்ளைகளை பொது பிள்ளைகளுடன் சேர்த்து கற்பித்தல் ஆகும். சட்ஸ் புள்ளி அல்லது நியம புள்ளி எவ்வாறு கணக்கிடப்படும்? சட்ஸ்கோர் சமன் புள்ளியிலிருந்து இடையை கழித்து அதை கீழ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாரின் கீழ் எஸ்டி புள்ளியிலிருந்து இடையை கழித்து அதை வார விடையை நியம விலகலால் பிரிக்கணும். இப்படித்தான் சட்ஸ் புள்ளி கணிக்கப்படுகின்றது. இலங்கை மத்திய வங்கி அறிக்கை: ஆசிரியர் மாணவர் விகிதம் 1:16, பள்ளிக்கூடம் ஒன்று உள்வாங்கப்படும் பிரதேசம் 6.5 கிலோமீட்டர். இலங்கையின் கல்வியறிவு வீதம் 93%, ஆண்கள் 93.8, பெண்கள் 92.2. மொத்த பாடசாலை 10,155 2020. தேசிய பாடசாலை 378 2020. மாகாண பாடசாலை 90,782 2020. வன்னேபி பாடசாலை 1000, வன்சி பாடசாலை 1932, வகை 2 டைப் 2 பாடசாலை 3224, வகை 3 பாடசாலை 3999 பாடசாலை. ஆண்கள் பாடசாலை 145, பெண்கள் பாடசாலை 241, கலவன் பாடசாலை 9769. மொத்த மாணவர் தொகை 40,63,685 2020. அதிகூடிய பாடசாலை கொண்ட மாவட்டம்
குருநாகல். வயது அடிப்படையில் தரம் 1 தொடக்கம் 9 வரை 94.8 வீதம் 2019 ஆண்டு. ஆரம்ப வகுப்புகளில் அனுமதி பெற்றோரின் தேசிய வீதம் 94.4 வீதம் 2020 ஆண்டு. பல்கலைக்கழக கல்வி மாணவர் ஆசிரியர் வீதம் 19க்கு 7. வயது அடிப்படையில் அனுமதி பெற்ற வீதம் 19 தொடக்கம் 23 ஆண்டுகள் 8.7 வீதம். பல்கலைக்கழகத்திற்கு நுழைந்தோரின் சதவீதம் 62.4 வீதம். பல்கலைக்கழகத்திற்கு அனுமதிக்கு தகுதி பெற்றோர் வீதம் 22.5 வீதம். கல்வி மீதான அரசு செலவீனம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1.8 வீதம். ஆசிரியர் மொத்த தொகை 2,64,215. அரச பாடசாலையில் 2,48,500. தனியார் மற்றும் விசேட பாடசாலையில் 8,315. பிரிவினக்களில் 7,400 ஆசிரியர்கள். அரச பாடசாலைக்கு புதிய அனுமதி தரம் 1 3,07,415 பேர். மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை 42,38,760 பேர். அரச பாடசாலையில் 40,32,211 பேர். தனியார் மற்றும் விசேட பாடசாலையில் 1,37,049 பேர். பிரிவினக்களில் 69,500. தேங்க்யூ.